அனைவருக்கும் வணக்கம். இது பியூ தமிழ் ஃபஸ்ட்டு யூனிட்டில் தமிழ் இலக்கியத்தில் கொஞ்சம் கொஸ்டின் இருக்குது. அதை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிலபஸில் இருக்கிற அதில் தான் நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன, முதல் கேள்வி என்ன அப்படின்னா, பாண்டிய மன்னர்கள் புலவர்களை கூட்டி வைத்து தமிழ் ஆய்ந்து செய்யுள்கள் இயற்றிய இடம் டேஷ் என அழைக்கப்பட்டது. இது சங்கம். சங்க இலக்கியங்களில் காணப்படாத ஒரு சொல் என்ன அப்படின்னா சங்கம். முதலில் டேஷ் துறவிகள் தங்களின் அமைப்புக்கு சங்கம் என்ற சொல்லை பயன்படுத்தி சமய தொண்டாற்றினர் அப்படின்னு பார்த்தோம்னா சமண துறவிகள். அடுத்து 200க்கு கிபி 200க்கு முன்னாடி தோன்றிய இலக்கியங்களை தான் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்கம் 3 வகைப்படும். அது முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். முதற் சங்கம் எங்கே இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தென்மதுரையில். முதற் சங்கத்தை தோற்றுவித்தவர் காய்சினவழுதி என்னும் பாண்டியன் மன்னன் காய்சினவழுதி. அடுத்து முதற் சங்கத்தை எத்தனை அரசர்கள் ஆதரித்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 89 பேர் போட்டிருக்குது. அதில் அந்த காய்சினவழுதி அந்த மன்னன்லேருந்து கடுங்கோன் அப்படிங்கிறவர்கள் வரைக்கும். அடுத்து முதற் சங்கம் எத்தனை வருஷம் இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 4440. எத்தனை புலவர்கள் அதில் மொத்தம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 4449. முதற் சங்கத்தில் தோன்றிய நூல்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா அகத்தியம், முதுநாரை, முதுகுருகு, களரியாவிரை, பெரும் பரிபாடல். நான் இதில் பார்த்தோன்னா அந்த முதற் சங்கம் அப்படின்னாலே ரொம்ப வயசானது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுட்டோன்னா முது அதெல்லாம் ஞாபகம் வந்துடும். அகத்தியம் எல்லாத்துலேயும் வரும். அடுத்து பெரும், ரொம்ப வயசு ரொம்ப பெரியவங்க அப்படின்னு சொல்கிறதுனால வச்சுக்கிறோம். அது போக இதில் பெரியாள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி களரியா, பெரியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பெரியவங்க அப்படிங்கிறது அந்த முதற் சங்கத்தில் வந்துருக்கு. அடுத்து 12வது கேள்வி, முதற் சங்கத்தில் வீற்றிருந்த முதன்மையான புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 549 பேர். இது முதன்மையான புலவர்கள். மொத்த புலவர்கள் பார்த்தோன்னா 4449. எத்தனை வருஷம் இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா 4440. இதில் எந்த புலவர்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா அகத்தியர், சிவபெருமான், முருகவேல், முரஞ்சியூர், முடி நாகராயர், நிதியின் கிழவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து சங்கம் பற்றிய குறிப்பு முதல்ல எந்த சான்று மூலம் கிடைக்கிது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா தேவாரம், திருநாவுக்கரசர் அவரோட தேவாரத்தில் நண்பாட்டு புலவனாய சங்கம் ஏரி அப்படின்னு ஒரு வரி இருக்குதான். அப்போ இதிலேயே நமக்கு 2-3 கேள்வி இருக்கும். நண்பாட்டு புலவனாய சங்கம் ஏரி இது எங்கே இருக்குது அப்படின்னா திருநாவுக்கரசரோட தேவாரத்தில் இருக்குது. இதில் எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சங்கம். அதுக்கப்புறம் இது எத்தனாம் நூற்றாண்டில் அப்படின்னு பார்த்தோன்னா கிபி 7ஆம் நூற்றாண்டில். அப்போ முதற் சங்கம் இருந்த நாளில் அப்படின்னு. அடுத்து 14வது கேள்வி, இடைச்சங்கம் அமைந்திருந்த இடம் கபாடபுரம். இடைச்சங்கத்தை நிறுவியவர் வெண்டர்சிலியன். இடைச்சங்கத்தில் காத்த அரசர்கள் 59 பேர். அது வெண்டர்சிலியனில் ஆரம்பித்து முடத்திருமாறன் வரைக்கும் வரும். அங்கே காய்சினவழுதியிலேருந்து கடுங்கோன் வரைக்கும், இங்கே வெண்டர்சிலியன்லேருந்து திருமாறன் வரைக்கும். இடைச்சங்கம் எத்தனை வருஷம் இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோன்னா 3700 வருஷம். அங்கே நம்ம பார்த்தது 4400 வருஷம், 4440 வருஷம். அடுத்து 4440 ரைட். அடுத்தது இடைச்சங்கம் பார்த்துரும். 3 சங்கங்கள் குறித்த குறிப்புகள், அதாவது முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் 3 பற்றியுமே எந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இறையனார் களவியல் உரையில் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் இடைச்சங்கத்தில் தோன்றிய நூல்கள் எதெல்லாம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பெருங்கலி, பெருங்குருகு, வெண்டாளி, வியாழமாலை, அகத்தியம், தொல்காப்பியம், மாப்புராணம், பூதப்புராணம், இசை நுணுக்கம், இதெல்லாமே அந்த நூல்கள் இருந்துச்சு. தொல்காப்பியம் இடைச்சங்கத்தில் தான் வந்துச்சு. அடுத்தது இடைச்சங்கத்தில் எத்தனை சிறப்பு புலவர்கள் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 59 பேர். அதில் அகத்தியர், தொல்காப்பியர், மோசி, வெள்ளூர் காப்பியனார், சிறு பாண்டரங்கன், திரையன்மாறன், கீரந்தை இவங்களாம் இருந்தாங்க. அடுத்து இடைச்சங்கம் ஏன் மறைஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அது கடற்கொள்ளால் அழிஞ்சிச்சு நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து கடைச்சங்கம் எங்கே இருக்குது அப்படின்னா இப்போ இருக்கிற மதுரை, முன்னாடி வடமதுரை. இதை நிறுவனர் முடத்திருமாறன். கடைச்சங்கத்தை எத்தனை அரசர்கள்னால் 49 பேர். அதில் 59 பேர் வரும். யார்லேருந்துன்னு பார்த்தோன்னா முடத்திருமாறனில் ஆரம்பித்து உக்கிர பேருவழுதி வரைக்கும். இது எத்தனை வருஷம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 1850. அடுத்து கடைச்சங்கத்தில் எத்தனை புலவர்கள் இருந்தாங்கன்னு பார்த்தோன்னா 449 பேர். இதில் என்ன நூல்கள்லாம் பாடப்பட்டுச்சுன்னு பார்த்தோன்னா 8 தொகை, 10 பாட்டு. அடுத்து கடைச்சங்கத்தில் முதன்மையான புலவர்கள் யாரெல்லாம்னா 49 பேர் இருந்திருக்காங்க. அதில் சிறு மேதாவியார், சேந்தம்புதுனார், குந்தூர் கிளார்,
இளந்திருமாறன், நல்லந்துவனார், மருதன் இளநாகனார், நக்கீரனார். அடுத்து இப்போ இருக்க தமிழ்ச்சங்கத்தை, தற்போதைய தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தோன்னா பாண்டியத்துறை தேவர். இந்த தமிழ்ச்சங்கம் எப்போ தோற்றுவிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 1901 வருஷம் 14/9, செப்டம்பர் மாதத்தில் 14ஆம் தேதியில் 1901 வருஷம். அதுக்கப்புறம் சங்கங்களை பற்றி முழுமையாக எதில் குறிக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இறையனார் களவியல் உரையில். 32வது கேள்வி, 3 சங்கங்கள்லையுமே அரங்கேறியது அப்படின்னா அகத்தியம். தொல்காப்பியத்தில் எத்தனை நூற்பாக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 1610. அடுத்து சேர மன்னனோட தலைநகர் வஞ்சி, சேர மன்னனோட துறைமுகம் முசிறி, சேரனோட மாலை பனம்பு மாலை, சேரனோட கொடி வில்கொடி, அவனோட குலம் வந்து அக்கினி குலம். இது எல்லாமே நமக்கு தெரியும், ஆனாலுமே நீங்கள் என்ன செய்யலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். சேர வஞ்சி, சேர முசிறி, சேர பனம்பு, சேரன் வில்லு, சேரனோட குலம் அக்கினி குலம். உதியன், பொறையன், வானவன், குட்டுவன், குடநாடன், புலியன், கோதை, மலையமான், வானவரம்பன், வில்லவன், கேரளன். இதெல்லாம் யாரோட வேறு பேர்கள் அப்படின்னா சேரனோட சேர அரசர்களோட பேர். அடுத்து சோழனோட தலைநகரம் என்னன்னு பார்த்தோம்னா காவிரி பூம்பட்டினம். அவங்களோட துறைமுகம் வந்து உறையூர். அடுத்து வந்து இது கரெக்டாக செக் பண்ணிக்கணும். 39 கேள்வி மட்டும் நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். அது வந்து டைப் பண்ணும்போது மாறிட்டான்னு செக் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் செக் பண்ணிட்டு சொல்கிறேன், ஒரே ஒரு செகண்ட். சாரி, இது வந்து எப்படி இருக்குன்னா 2 இடம் மாதிரி இருக்கும். அது டைப் பண்ணல அந்த யாராவது நினைக்கிறேன். என்னென்னா சோழனோட தலைநகரம் வந்து உறையூர், இது இங்கே இருக்கும். சோழனோட துறைமுகம் வந்து காவிரி பூம்பட்டினம். இது மட்டும் மாற்றிக்கணும். அடுத்தது வந்து சோழர்கள். சோழனோட பூமாலை வந்து 6 மாலை, தீப்பு மாலை, கொடி வந்து புலிக்கொடி, சோழனோட குலம் வந்து சூரிய குலம். அப்புறம் சென்னி, வளவன், கிள்ளி, செம்பியன், புனல்நாடன், போலிவந்தன், நேரியன், அபயன், இதெல்லாம் யாரோட பேர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா சோழனோட பேர்கள். பாண்டியனோட தலைநகரம் மதுரை, அவங்களோட துறைமுகம் வந்து கொற்கை, அவங்களோட மாலை வந்து வேப்பம்பூ மாலை, கொடி வந்து மீன் கொடி, இவங்களோட குலம் வந்து சந்திரகுலம். மாறன், செழியன், வழுதி, மீனவன், தென்னவன், பஞ்சவன், கௌரியன், தமிழ்நாடன், கைதவன், பொதிய பொறுப்பன், வையை துறைவன், குமரி சேர்ப்பன், இதெல்லாம் பாண்டியர்களோட வேறு பேர். அப்புறம் வந்து தொல்காப்பியத்தில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குதுன்னு பார்த்தோன்னா 3 அதிகாரங்கள். தொல்காப்பியத்தில் எத்தனை இயல்கள்